வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தேசிய மக்கள் சக்தி இன்று மக்களை நிற்கதியற்ற நிலையில் விட்டுவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. வளமான நாடு, அழகிய வாழ்க்கை எனும் இலக்குடன் உண்மையான சுதந்திரம் மலர அனைவரும் ஓரணியில் திரள்வோம் என்று கடல் தொழில் அமைச்சர் சுட்டிக்காட்டு. ஆனந்த் விஜயபாலவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியினை செல்லாது என்று அறிவிக்க கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல். இலங்கையின் துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்து துறையில் முதலீடு செய்வதற்காக ஐக்கிய அரபு ராச்சியம் இணக்கம். தொடர்வது விரிவான செய்திகள். நாட்டின் 76 ஆண்டுகால அரசியலை தவறாக விமர்சித்து மக்கள் மனதில் முறையான முன்னுதாரணங்களை நிலைநாட்டாமல் பெருமதிமிக்க ஆணையை பெற்ற தேசிய மக்கள் சக்தி இன்று மக்களை நிற்கதியற்ற நிலையில் விட்டுவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். குருநாகல் மெல்சரிபுர நகரில் நேற்று இடம்பெற்றிருந்த மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது இது குறித்து அவர் மேலும் தெரிவித்தார். மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை தீர்ப்பதில் அரசாங்கம் முற்றிலும் தோல்வியடைந்துள்ளது. வழங்கிய வாக்குறுதிகளுக்கும் தற்போது செய்யப்படும் செயல்களுக்கும் இடையில் மிகப்பெரிய வேறுபாடு காணப்படுகின்றது. அரிசி, உப்பு, தேங்காய் போன்ற அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாட்டை ஒரு கையெழுத்தின் மூலம் தீர்ப்பதாக அரசாங்கம் கூறினாலும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. கடந்த 76 ஆண்டுகால அரசியலை தவறாக சுட்டிக்காட்டியவர்களே இன்று மக்களை பொய்யான தகவல்களால் வழிநடத்தி பெரும் மக்கள் ஆதரவை பெற்றுள்ளனர். ஆனால் அதற்கு பதிலாக மக்களை தீர்வில்லாத நிலைக்கு தள்ளிவிட்டுள்ளனர். நாட்டில் தற்போது கடுமையான அரிசி தட்டுப்பாடு நிலவுகின்றது. இந்த பற்றாக்குறையால் நுகர்வோரும் விவசாயிகளும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அறுவடை காலத்திலும் கூட விவசாயிகள் நெல்லுக்கான உத்தரவாத விலையை பெற முடியாத சூழல் உருவாகியுள்ளது. அரசாங்கத்தினர் 1 கிலோ நெல்லுக்கு 150 ரூபாய் உத்தரவாத விலையை வழங்குவதாக கூறியிருந்தனர். ஆனால் தற்போது நெல்லின் சந்தை விலை 80 ரூபாவாக குறைவடைந்துள்ளது. எதிர்க்கட்சியில் இருந்தபோது நெல்லுக்கான உத்தரவாத விலையை சட்டப்பூர்வமாக்குவோம் என்று கூறியவர்களே இன்று அதனை நிர்ணயிக்க தவறவிட்டுள்ளனர். நெல் கொள்வனவு செய்வதற்காக திரைசேரி ஒதுக்கிய பணத்திற்காக தேவையான கோரிக்கை கடிதம் அனுப்ப முடியாத அவல நிலைமையே தற்போதைய ஆட்சியினை பிரதிபலிக்கிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். GOVPay என்ற புதிய செயற்திட்டம் பிப்ரவரி 7ஆம் தேதி முதல் ஆரம்பமாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது அரசு சேவைகளை டிஜிட்டல் மயமாக்கும் முயற்சியில் முக்கிய பரிமாணமாக அமையும் என்பதோடு இந்த திட்டத்தின் பூர்வாங்க நிகழ்வு ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க தலைமையில் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி நடைபெறுகிறது. GOVPay திட்டம் பாதுகாப்பான மற்றும் வினைத்திறனான டிஜிட்டல் முறை மூலம் அரசு நிறுவனங்களுடனான கொடுக்கல் வாங்கல்களை தடையின்றி செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது அரசு சேவைகளை நவீனமயமாக்க மற்றும் சீரமைப்பதற்கான முயற்சியாகவும் உருவாக்கப்பட்டுள்ளது. வளமான நாடு, அழகான வாழ்க்கையின் இலக்கோடு உண்மையான சுதந்திரம் மலர அனைவரும் ஓரணியில் திரள்வோம் என்று கடல் தொழில் மற்றும் நீரியல் வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் 77வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தேசிய மறுமலர்ச்சிக்காக அணி திரள்வோம் என்ற மகுடத்தின் கீழ் இந்த ஆண்டு சுதந்திர தின நிகழ்வுகளை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நடத்துகின்றது. தேவையற்ற செலவுகளை குறைத்து தேசிய அபிமானத்தையும் இழக்காமல் மக்களுக்கு முன்னுரிமை வழங்கும் வகையில் சுதந்திர தின ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. 76 ஆண்டுகால காலனித்துவ ஆட்சியிலிருந்து சுதந்திரம் கிடைத்திருந்தாலும் மக்களுக்கு மாறி மாறி வந்த அரசியல் செய்த தரப்புகளிடமிருந்து உண்மையான சுதந்திரம் கிடைக்கவில்லை என்பதே கசப்பான உண்மையாகும். இந்த நீண்டகால சாபத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க மக்களின் ஆதரவால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உருவாகியுள்ளதோடு மக்கள் உண்மையான சுதந்திரம் என்றால் என்ன என்பதை நமது ஆட்சியில் உணர்வார்கள். எல்லா இன மக்களும் சமமாக நடத்தப்படுவார்கள் என்பதுடன் இந்த ஆண்டு முதல் சுதந்திர தினம் என்பது மக்களுக்கான தினம் என்பதை உறுதி செய்யப்பட்டுள்ளது. வடக்கு, கிழக்கு, மலையக பிரதேசங்கள் உள்ளிட்ட நாடு முழுவதும் வாழும் அனைவரும் சமத்துவத்துடனும் சமரசமற்ற அணுகுமுறைகளுடனும் நடத்தப்படுவார்கள். உண்மையான சுதந்திரத்தை நோக்கி ஓரணியில் திரள்வோம் என்று அமைச்சர் சந்திரசேகர் கூறியுள்ளார். அமெரிக்க அரசாங்கம் USAID நிதியை முடக்க முடிவு செய்திருப்பது இலங்கையின் NGO துறையை நெருக்கடியில் ஆழ்த்தியுள்ளது. இதனால் 1000க்கும் மேற்பட்ட வேலைகள் ஆபத்தில் உள்ளன என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜனநாயகம், மனித உரிமைகள் மற்றும் நிர்வாகத்தில் கவனம் செலுத்தும் பல அமைப்புகள் நிதி நிறுத்தத்தை தொடர்ந்து தங்கள் திட்டங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு போராடி வருகின்றது. மனித உரிமைகள், நல்லாட்சி மற்றும் பெண்கள் பாலின உரிமைகள் ஆகியவற்றில் பணிபுரியும் இலங்கை NGOக்கள் கணிசமான எண்ணிக்கையில் USAID ஆதரவோடு செயல்படுகின்றன. இந்த நடவடிக்கை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் அமெரிக்கா முதலில் கொள்கையின் கீழ் வெளிநாட்டு உதவியை குறைப்பதற்கான உந்துதலுடன் ஒத்துப்போகின்றது. சர்வதேச மேம்பாட்டு திட்டங்களை விட உள்நாட்டு செலவினங்களுக்கு முன்னுரிமை அளிக்கின்றது. இந்த முடிவு எங்களை கண்மூடித்தனமாக மாற்றியுள்ளது. நாங்கள் ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டியிருந்தது. மேலும் முடக்கம் தொடர்ந்தால் பல திட்டங்கள் சரிந்துவிடும் என்று பாதிக்கப்பட்ட NGO அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார்.
அரசாங்க செயல்திறன் துறையை வழிநடத்த ட்ரம்பால் நியமிக்கப்பட்ட பில்லியனர் எலன் மஸ்க் தொடர்பான சர்ச்சையின் மத்தியில் நிதி இடைநிறுத்தம் வந்துள்ளது. எலன் மஸ்க் USAID-ஐ ஒரு குற்றவியல் அமைப்பு என்று அழைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் காங்கேசன்துறையில் அமைந்துள்ள திஸ்ஸவிகாரை தொடர்பாக காணி உரிமையாளர்கள் விகாரைக்கு சொந்தமான அயல் காணியினை மாற்றீடாக வழங்குமாறு கூறியுள்ளதாக வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள செய்திக்குறிப்பில் திஸ்ஸவிகாரை அமைந்துள்ள காணியின் உரிமையாளர்கள் விடுத்த வேண்டுகோளை தொடர்ந்து ஆளுநர் அவர்களுடன் சந்திப்பு மேற்கொண்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பின் போது விகாரை அமைந்துள்ள காணி தனியாருக்கு சொந்தமானது என்றும் அதற்கான உரிமை ஆவணங்களையும் காணி உரிமையாளர்கள் சமர்ப்பித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் திஸ்ஸ விகாரைக்குரிய காணி வேறு இடத்தில் உள்ளதாகவும் தற்போதைய இடத்தில் விகாரைக்கு மேலதிகமாக காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாகவும் காணி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் அவர்கள் காணியை விடுவிக்க வேண்டும் எனவும் அதற்கு பதிலாக விகாரைக்கு சொந்தமான அயல் காணியை மாற்றீடாக வழங்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார்கள். இதுகுறித்து விகாராதிபதியுடனும் நைனாதேவி விகாரையின் விகாராதிபதியுடனும் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருவதாகவும் இந்த யோசனை புத்த சாசன அமைச்சின் கவனத்திற்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஆளுநர் தெரிவித்திருந்தார். கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்றிருந்த யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் திஸ்ஸ விகாரையை அகற்றி காணியை உரிமையாளர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். இதற்கு பதிலாக காணி உரிமையாளர்கள் மாற்று காணியை கூறியுள்ளதாகவும் ஆளுநர் தெரிவித்தார். இந்த விவகாரம் சமூக வலைதளங்களில் பரவலான கவனத்தை பெற்ற நிலையில் நிலைமையினை தெளிவுபடுத்தும் வகையில் அவர் இந்த செய்திக்குறிப்பை வெளியிட்டுள்ளார். பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியினை செல்லாது என்று அறிவிக்க கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இலங்கை பொதுஜன பெரமுனவின் நிர்வாக செயலாளர் ரேணுகா பெரேரா இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். இதில் அமைச்சர் ஆனந்த் விஜயபால, நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் மற்றும் சட்டமாதிபர் ஆகியோர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். மேலும் ஜனாதிபதி நவம்பர் 18ஆம் தேதி ஆனந்த் விஜயபாலவை பொது பாதுகாப்பு அமைச்சராக நியமித்ததாக மனுதாரர் மனுவில் தெரிவித்திருந்தார். இலங்கையின் துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்து துறையில் முதலீடு செய்வதற்காக ஐக்கிய அரபு ராச்சியம் இணக்கம் தெரிவித்துள்ளது என்று போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அறிவித்துள்ளது. அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மற்றும் இலங்கைக்கான ஐக்கிய அரபு ராச்சிய தூதுவர் காலித் அல் அமேரி ஆகியோருக்கிடையில் இடம்பெற்ற சந்திப்பில் இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டதாக அந்த அமைச்சு குறிப்பிடுகின்றது. இந்த சந்திப்பின் போது துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகளில் முதலீடு செய்வதற்கான விருப்பத்தை தூதுவர் தெரிவித்துள்ளார். மேலும் விமான நிலையத்திற்கு முதலீடு செய்ய இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேவேளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த மாத நடுப்பகுதியில் ஐக்கிய அரபு ராச்சியத்திற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ளதாகவும் இது தொடர்பாக அந்த நாட்டின் தூதுவர் பிமல் ரத்நாயக்கவுடன் கலந்துரையாடியுள்ளதாகவும் அமைச்சு தெரிவிக்கின்றது. கடந்த 8ஆம் தேதி நெடுந்தீவு கடற்பரப்பில் ஒரு படகோடு கைது செய்யப்பட்ட 10 இந்திய மீனவர்கள் தொடர்பான வழக்கு இன்று ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் நளினி சுபாஸ்கரன் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கடந்த மாதம் 23ஆம் தேதி நடைபெற்ற விசாரணையின் போது இன்றைய தினம் வரை அவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இன்று சிறைச்சாலை அதிகாரிகளால் 10 மீனவர்களும் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டார்கள். வழக்கை பரிசீலித்த நீதவான் 10 பேரில் 2 சிறுவர்கள் என்பதால் அவர்களை வழக்கிலிருந்து முழுமையாக விடுதலை செய்ய உத்தரவிட்டார். மீதமுள்ள 8 பேருக்கு 6 வருடத்திற்கு ஒத்திவைக்கப்பட்ட 2 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டு நிபந்தனையுடன் விடுதலை செய்யப்பட்டது. எனினும் இந்த 8 பேரில் ஒருவர் படகோட்டி என்பதால் அவருக்கு 6 மாத கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. மேலும் படகோட்டிக்கு 4 மில்லியன் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதுடன் இதனை செலுத்த தவறின் மேலும் 3 மாத சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார்.